அன்பானவர்களே, இந்த நாளிலே புது வாழ்வு என்பதை குறித்து நாம் வேத புத்தகத்திலிருந்து தியானித்து அந்த புது வாழ்வில் இன்னும் மேன்மையாய் முன் செல்ல கர்த்தரிடத்தில் ஜெபிக்க இருக்கின்றோம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த புது வாழ்வை குறித்து சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் மட்டும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான புது வாழ்வின் பல விஷயங்கள் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது வாழ்வு என்றால் என்ன? மனிதர்கள் பொதுவாக தங்கள் வாழ்விலே ஒரு விவாகம் நடந்துவிட்டால் ஒரு புது வாழ்வு, ஒரு புதிய வீட்டில் குடி போய்விட்டால் அங்கே ஒரு புது வாழ்வு, வேலை நிமித்தம் ஒரு புதிய இடத்திற்கு போய் அங்கே குடியேறினால் அங்கே ஒரு புது வாழ்வு தொடங்குகிறார்கள். ஒரு வேலை கிடைக்கும் பொழுது அதிலும் ஒரு புது வாழ்வு தொடங்குகிறார்கள். இந்த புது வாழ்வெல்லாம் ஒரு புறம் இருக்க, நமக்குள் மிக முக்கியமான ஒரு புது வாழ்வு என்பது கிறிஸ்து நமக்குள் வருவதும் அன்றைக்கு தொடங்குகிற அந்த வாழ்வு, அதுதான் புது வாழ்வு. அல்லேலூயா. எனவே கிறிஸ்து நமக்குள் வந்தது முதல் இன்று வரை நமது வாழ்வு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொலோசையர் 3 நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ இந்த கொலோசையர் 3 சில வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு குறிப்பிலும் வைத்து ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வர வேண்டும். அப்பொழுது நாம் எதிலே நிறைவாக இருக்கின்றோம், எதிலே குறைவுபட்டு நிற்கின்றோம் என்பதை கண்டுபிடிக்கலாம். அந்த குறைவு இந்த நாட்களில் நிறைவாகும்படி நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய தீர்மானங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய புது வாழ்வை பிரகாசமாக்குவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய வாழ்வு என்பது பாவத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, இயேசு இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை, அதுதான் பழைய வாழ்வு. என்றைக்கு இயேசு நம் வாழ்வில் வந்தாரோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்படுத்தின அந்த பாவ மன்னிப்பாகிய ஆத்தும ரட்சிப்பை, மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோமோ, அன்று முதல் நமக்கு கிடைத்திருப்பதுதான் இந்த புது வாழ்வு. அல்லேலூயா. எனவே ஒவ்வொருவரும் முதலாவது இந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய பாவமற நம்முடைய ஆத்துமா கழுவப்படுகின்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிற முழுகி ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எவைகளை விட்டு விலகு என்று பைபிளில் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் ஒவ்வொன்றாய் அனைத்தையும் விட்டு விலகி கர்த்தருக்கேற்ற பரிசுத்தர்களாக வாழ வேண்டும். இந்த 4 காரியங்கள், மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவி, விட்டு விலகுதல் என்கிற வேறுபட்டு பரிசுத்தமாகுதல், இவைகள் நமது வாழ்வில் வரும் பொழுதுதான் நாம் ஒரு புது வாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு அந்த புது வாழ்வுக்குள் வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய சில அனுபவங்கள். ஒன்று, புது வாழ்வினுடைய அடிப்படையாக ஒரு 4 காரியங்கள் இந்த முதல் 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. புது வாழ்வினுடைய ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டிய 4 விஷயங்கள். முதலாவதாக 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். அப்போ புது வாழ்வின் முதல் அடிப்படை கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள். நாம் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள். ஆமென். நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லே சொல்லிட்டேன், கிறிஸ்துவுக்குள் எப்படி வர வேண்டும், எப்படி எழும்ப வேண்டும் என்று. அதில் குறிப்பாக கிறிஸ்துவுடன் கூட எழும்புவது என்று சொல்லுவது அந்த ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அபிஷேகம், வேறுபாடு என்கிற 4ம் சேர்ந்தது தான். அதில் குறிப்பாக ஞான ஸ்நானத்தின் உபதேசத்தில் அதிகமாக இது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை
செய்வது ஞானஸ்நானம் என்று 1 பேதுரு 3:21 நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் பகுதிகளில் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடைய மரணத்தோடு கூட இணைக்கப்படுகிறோம் என்றும், அந்த ஞானஸ்நானத்தில் தானே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடன் கூட இணைக்கப்படுகிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே கொலோசையர் 2:12 ஞானஸ்நானம் பெறும் பொழுது கிறிஸ்துவனோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்றும், கிறிஸ்துவுடன் கூட எழும்புகிறோம், உயிர்த்தெழுகிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ வாழ்க்கையில் இருந்த ஒரு மனிதன், ஒரு மனுஷி முழுவதுமாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுடன் கூட எழும்புகிற ஒரு அனுபவத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. பாவத்தில் விழுந்து போனோம், அதனால் மரணம் சம்பவித்தது, ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தது. அதனால் நாம் உலகத்துக்குள் புதைக்கப்பட்ட ஒரு நிலையிலே, தெய்வீகம் தெரியாத ஒரு நிலையிலே புதைந்து கிடந்தோம் பாவத்துக்குள். அந்த பாவத்தின் காரணமாக லௌகீக இச்சைகளுக்குள், பலவிதமான மாமிச சிந்தை, மாமிச ஆசை விருப்பங்களுக்குள் நாம் புதைந்து கிடந்தோம். ஆனால் பாருங்கள், அதிலிருந்தெல்லாம் நம்மை எழுப்பும்படி கிறிஸ்து தம்முடனே மரிக்க வைக்கிறார், தம்முடனே அடக்கம் பண்ணப்பட வைக்கிறார், தம்முடனே எழும்ப செய்கிறார். அல்லேலூயா. இது ஞானஸ்நானத்திலே ஒரு அடையாளமாக நிகழ்த்தப்படுகிறது. ஒரு மனிதனை தண்ணீருக்குள் முழுக்கி எடுக்கிறோம், முழுமையும் அவனை தண்ணீருக்குள் முழுக்கி எடுக்கிறோம். அந்த ஞானஸ்நானத்தினுடைய ஒரு செயல்முறை அதுவாக இருக்கிறது. அது வெளிப்படுத்துகிறது இந்த மனுஷன், இந்த மனுஷி தண்ணீருக்குள் அமிழ்த்தப்படும் அந்த நிகழ்விலே அவன் உண்மையிலே கிறிஸ்துவோடு கூட நான் மரித்திருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று அந்த சிலுவையோடு தன்னை இணைத்து கொள்ளுகிற ஒரு காரியத்துக்கு ஒப்புமையாக அந்த நிகழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது, அந்த மனுஷனை தண்ணீரிலிருந்து மேலே எழுப்பி கொண்டு வரும் பொழுது ஒருவன் உயிர்த்தெழும்புவதை அது ரூபிக்கிறது, காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடன் கூட இப்பொழுது ஒரு புது வாழ்வுக்காக நான் எழும்பி வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அன்றைக்கு நான் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூடவே இருப்பேன். இந்த உயிர்த்தெழுதலோடு இணைக்கின்ற அந்த அனுபவம். சோ கிறிஸ்துவுக்குள் எழுந்த ஒரு வாழ்க்கை புது வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனையோ பிரசங்கம் கேட்டோம், எத்தனையோ காலம் சர்ச்சுக்கு வந்தோம், இதுவரைக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறவில்லை என்றால் அது துக்கமான விஷயம். நீங்கள் கேட்கிற வசனம் உங்களுக்குள் கிரியை செய்யவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் இன்றைக்காகிலும் செவிகளை திறந்து, உள்ளங்களை திறந்து தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பீர்களாக, உங்களுக்குள் அந்த மனம் திரும்புதல் வருவதாக, அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானஸ்நான சத்தியத்தை பலமுறை கேள்விப்பட்டோம், இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் கிறிஸ்துவை பற்றி அறிந்தீர்கள், கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள், ஆனா கிறிஸ்துவோடு கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்ய மாட்டேங்கிறீங்க. இது கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்குமா? நீங்கள் பல காரணங்களை அதற்கு சொல்லிக் கொள்வீர்கள். அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? எந்த காரணங்கள் தடையா இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே சொல்லி, நான் இதிலே தீர்மானம் எடுக்கிறேன், இந்த தடைகளை எனக்கு நீர் மாற்றி தாரும் சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதமான வழிகளை திறந்து தருவார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வல்லமையையும் நீங்கள் புரிந்து கொண்டவர்கள், உங்கள் வியாதி நேரத்தில் அந்த தேவ வல்லமை அனுபவித்தவர்கள், உங்களுடைய பல பிரச்சனைகளின் நேரத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்த அற்புத கிரியைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்கள். அதே கர்த்தர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை இருக்கிறதோ அதை மாற்றி ஒரு வழி திறக்க அவரிடத்தில் வல்லமை இல்லையா? அந்த வல்லமை நீங்க விசுவாசிக்கவில்லையா? ஆகவே உங்களுக்குள் ஒரு தடை இருக்கிறது என்பதுதான் உண்மையை தவிர மற்ற தடைகள் எல்லாம் விஷயமே அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தடை அகற்றுங்கள், அதை நீங்கள் எடுத்து போடுங்கள். அந்த தடை நீங்கள் தானே உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், எது உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்துவை கைப்பிடித்து
உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் ஏன் உங்களுக்குள் வருகிறதில்லை? இன்றைக்கு அந்த தீர்மானத்தை செய்து புது வாழ்வுக்குள் காலெடுத்து வைப்பீர்களாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறுகிறதை குறித்த எண்ணமில்லாமல் வாழுகிற சகோதரா சகோதரி, உன் வாழ்வுக்கு துணை வேண்டும். அந்த துணை உனக்குள்ளே இருந்து உன்னை நடத்துகிற தெய்வீக துணை அல்லது தேவனாகிய துணை. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் காலம் கடத்துவது ஏன்? எனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைக்கல. ஏன் உங்களுக்கு மட்டும் கிடைக்காது? கர்த்தர் எல்லாருக்கும் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, வசனத்தை நம்ம சேர்ந்து சொல்லுகிறவர்களாக இருப்போம், சேர்ந்து சொல்லுவோம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13 இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கண்டிப்பாக தருவார். தாகத்தோடு கேளுங்க. எனக்கு கட்டாயம் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரை இன்றைக்கே தாரும் என்று கேளுங்கள். இந்த சனிக்கிழமை கூட்டத்துக்கு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. தாகத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் புது வாழ்வில் நிலைத்திருந்து முன் செல்ல முடியாது. அது நம்முடைய சொந்த பிரயாசமாக இருக்கும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் காலை முன்னெடுத்து வைக்கும் பொழுது அது நம்முடைய சொந்த பிரயாசம் அல்ல, அது ஆவியானவர் நம்மை வழி நடத்தி செல்வதாக இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை சுமந்து செல்வதாக இருக்கும். நீச்சல் ஆழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மனுஷன் நீந்தி செல்லும் பொழுது அவன் எவ்வளவு லகுவாக முன்னே செல்லுவான், அதே போல பரிசுத்த ஆவி நம்மை சுமந்து செல்லுவார். அல்லேலூயா. அதுதான் புது வாழ்வுக்கான பலன். எனவே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பலர் இங்கே இருக்கிறீர்கள், எத்தனை வசனம் கேட்டாலும் ஒரு உலகத்துக்குரிய ஒரு காரியத்தை விட்டுவிட மனமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு வலது கையில வேணும், உலகம் உங்களுக்கு இடது கையில வேணும். இது நடக்காது. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று தான் சொல்லுகிறது. ஒன்றில் தேவனுக்கு நீ ஊழியம் செய், அல்லது நீ உலக பொருளுக்கு ஊழியம் செய் என்று சொல்லி இருக்கு. அதில் ஊழியம் என்பது இந்த முழு நேர ஊழியத்தை மட்டும் குறிக்கிறது அல்ல. நீ எதுக்காக சேவை பண்ற, எதுக்காக நீ பிரயாசப்படுகிறாய், எல்லாம் சேர்ந்தது தான் அந்த வார்த்தை. எனவே அந்த இடத்தில் அந்த வார்த்தை எல்லாவற்றையும் சேர்த்து தான் பொருள் கொள்ளுகிறது. நீங்கள் முழுக்க உலகப் பொருள் என்பதை முன்வைத்து அவசியத்துக்கு இயேசு, அவசரத்துக்கு இயேசுவை விட்டா வேற வழி இல்லை என்கிற நிலையில் போய்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பி புது வாழ்வுக்குள் முழுமையாய் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த வசனம் உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்? எதை விட்டு விலகணும், யாரை விட்டு விலகணும், என்ன ஒரு இடத்துக்கு போறதை விட்டு நடத்தணும், எந்த ஒரு பொருளை நம்மை விட்டு விலக்கணும், எந்த ஒரு ஆடம்பரத்தை விலக்கணும், எந்த ஒரு ஆசை இச்சையை நம்ம விட்டு விலக்கணும். எதை குறித்து கர்த்தர் பேசுகிறார்? அதை குறித்து கர்த்தரிடத்திலே ஒரு கிருபையை கேட்டு அதை விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. நீங்க அதை விட்டு விலகாம இந்த புது வாழ்வுக்குள் நீங்கள் வெற்றியாக முன்னே செல்ல முடியாது. நீங்கள் புது வாழ்வின் பாதைக்குள் செல்லும் பொழுது அந்த பக்கம் வெளியே இன்னொன்றுகிட்டையும் கையை வச்சிருந்தீங்கன்னா என்ன நிலைமை ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக. ஒரு வாகனத்தில் ஏறி யாத்திரை செய்ய நீங்க உட்கார்ந்தாச்சு, வெளியே நிற்கிற ஒரு மரக்கொப்பையும் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வாகனம் புறப்பட்டு முன்ன போகும் பொழுது என்ன ஆகும்? ஒன்றில் வாகனம் தடைபடும்,
இல்லை உங்களை தூக்கி வெளியே தள்ளும். ரெண்டுல ஒன்று தானே சம்பவிக்கும். இதுதான் வேறுபாடை நஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு விட்டு விலகு என்று எத்தனை முறை ஆவியானவர் சொன்னாலும் விட்டு விலகாம வாழ்கிறவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியம். ஒன்றில் நீங்கள் அந்த புதுவாழ்வில் தொடர முடியாத ஒரு நிலை ஏற்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது சிலருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் இனி ஆகிலும் புத்தியாய் சிந்தித்து ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள் கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கைக்குள் வந்துவிட்டோம். இனி முழுக்க அதில் தான். அல்லேலூயா. இதுல பாதி அதுல பாதி என்று வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு நல்ல உறுதிப்பாட்டோடு கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னே செல்லுவீர்களாக. அல்லேலூயா. வசனம் படிக்கும் பொழுது நல்ல கருத்தா வாசிங்க, நல்ல உள்ளம் திறந்து வாசிங்க. அந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு என்ன பேசுகிறார் அதை குறித்து நீங்க அவரிடத்தில் பேசி அதுக்கு கீழ்ப்படியுங்கள். அதன்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு வேண்டுமே தவிர, நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகும் நமக்கு செவிக்கு ஏற்ற ஊழியக்காரர்களையும் உபதேசங்களையும் விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த வழியில் முன் செல்லாமல் நிற்பது உங்களுக்குத்தான் இழப்பு, உங்களுக்குத்தான் தோல்வி. ஆனபடியினால் அன்பர்களே, இந்த 4 காரியங்களும் சேர்த்ததுதான் கிறிஸ்துவுடன் எழுந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் ரொம்ப தெளிவாக வருவதற்கு கர்த்தர் கிருபை புரிவாராக. நீங்களும் 100% கர்த்தர் கையில கொடுங்க. நம்ம ஏன் அறகுறையா இருக்கணும்? முழுமையுமா கர்த்தர் கையில கொடுத்து இதுதான் எனக்கு முதன்மை, இதை தாரும், இந்த வழி என்னை நடத்தும், நான் ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தரிடத்திலே இந்த உபவாச நாட்களில் மன்றாடுவீர்கள் என்றால் உங்கள் முழு வாழ்க்கைக்கும் நித்தியத்துக்கும் மிகுந்த பிரயோஜனமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. சரி, இதுல 2வது காரியம், 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஸ்தோத்திரம். முதல் வசனத்தின் 2ஆம் பகுதியும் சேர்த்து எடுக்கும் பொழுது, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் எழுந்த வாழ்வு புதுவாழ்வு. 2வது புதுவாழ்வின் அடிப்படை என்னவென்றால் அது மேலானவைகளை நாடும் வாழ்வு. அல்லேலூயா. பலமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் வசனத்துக்குள் நில்லுங்கள், சிந்தனைகளை அங்கும் இங்கும் விடாதிருங்கள். அல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்கள். நாட்டம் எங்கிருந்து வரும்? உள்ளத்திலிருந்து வரும். ஆசை, வாஞ்சை, விருப்பம், அதுதான் அந்த நாட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே இருக்கிற தேடுதல், உள்ளே இருக்கிற ஆசைப்படுதல், விருப்பப்படுதல், அதுதானே நாடுதல். இன்றைக்கு நம்முடைய நாட்டம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை. ஒரு வார்த்தை சொல்லி பார்ப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை. இது எப்பவும் நமக்கு வரணும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான புதுவாழ்வின் அடுத்த அடிப்படை. இந்த அடிப்படை இருந்தா தான் கிறிஸ்துவுக்குள்ளான புதுவாழ்வு சிறக்கும், செழிக்கும், முன்னேறி செல்லும். இந்த அடிப்படைகள் குழம்பிருச்சுன்னா அப்புறம் முன்னே போகாது. சும்மா பேருக்கு இருக்கும். அடுத்து மாய்மால வாழ்க்கையா போகும். சும்மா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே காட்டிக்கிட்டு உள்ள ஒன்றும் இல்லாமல். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய பரிதாபம், தோல்வி. வெளியே பார்த்தா இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, நல்ல ஆவிக்குரியவர்கள், நல்ல கிறிஸ்துவுடைய சீஷர்கள், அப்படி ஒரு தோற்றம். ஆனா உள்ளத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள காண முடியல. ஏன் இது வருது? அடிப்படை தப்பி போகுது. அடிப்படை கிறிஸ்துவுடன் கூட எழும்பினேன் என்கிற அடிப்படை. 2வது, நான் மேலானவைகளை நாடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில சில நல்லது நடக்கும், சில கெட்டது நடக்கும். நல்லது நடந்தாலும் அதற்கூட என்னுடைய தேட்டம் மேலானதை தேடுவதா இருக்கணும், நாடுவதா இருக்கணும். கெட்டது நடந்தாலும் அதற்கூட போகும்போதும் என்னுடைய நாட்டம் எதுவா இருக்க வேண்டும்? மேலானவைகளை தேடுவதா இருக்கணும். அதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் சீஷனுடைய
ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப நல்லது நடக்குது. அப்போ சிலர் என்ன பண்ணிடுவார்கள், வழி விலகிடுவார்கள். நல்ல பணம் கிடைச்சது, நல்ல வேலை, ரொம்ப எதிர்பார்த்ததை விட பெரிய வேலை கிடைச்சது, ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு சொத்து கிடைத்தது, அல்லது என்ன ஒரு பெரிய உயர் படிப்பு கிடைத்தது, பெரிய பதவி கிடைத்தது, அப்படியெல்லாம் ஒரு பெரிய நலமான காரியம் வந்தா சிலர் என்ன பண்ணிடுவார், பிறகு அதையே தேட ஆரம்பிச்சிருவார். இவர்கள் மேலானதை தேடினதுனால கர்த்தர் என்ன செய்வார், சில இடத்துல இவங்களை உயர்த்தி வைத்து, இவன் மேலான நாட்டம் உள்ளவன், அதனால இவனை உயர்த்தி வைத்தால் இவன் பலரை அந்த நாட்டத்துக்கு நேராய் திருப்புவான். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் தர்றார். ஆனா நடக்கிறது என்ன, மேலான நாட்டம் கிறிஸ்துவை தேடுகிற அந்த தேடுதலோடு வந்து இந்த ஆசீர்வாதங்களை, உலக ஆசீர்வாதங்களை சொல்றேன், பெற்றுக்கொண்டா அடுத்த நிமிஷம் அதை தேடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய தோல்வி. நமக்கு எவ்வளவு நல்லது நடந்தாலும் மேன்மை வந்தாலும், நாம எதிர்பார்க்கிறத விட பெரிய பெரிய மேன்மைகள் எல்லாம் கிடைச்சாலும் நம்ம நாட்டம் வந்து மேலானது, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள அவைகளை தேடணும். அல்லேலூயா. இதுல ரொம்ப கரெக்டா இருங்க. அந்த நாட்டம் மட்டும் அங்க உறுதியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா உங்க வாழ்க்கையை தடுக்க எந்த பிசாசாலும் முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மகிமை உங்க வாழ்விலே வர வர பிரகாசம் ஆவதை எந்த ஒரு ஆவியினாலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இங்க ஃபுல்லா அங்கத்தான் தேடுது, அந்த அட்ராக்ஷனே அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. அந்த இழுப்பு சக்தியே அங்கதான் இருக்கு. ஸ்தோத்திரம். இனி சில வேளை கஷ்டங்கள் வருகிறது, துக்கங்கள், துன்பங்கள், இழப்புகள், வேதனைகள், கண்ணீரின் வாழ்க்கை பாதை, இதெல்லாம் இருக்கும் போதும் நாட்டத்தை மாற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த நல்லதும் கெட்டதும் மாறி மாறித்தான் வந்துகிட்டே இருக்கும். அது எதற்கு, கர்த்தர் நம்மை அவர் மகிமையில நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கார். அதுக்கு ஏற்றவர்களா உருவாக்குறதுக்கு சில உயர்வுகளும் சில தாழ்வுகளும், அல்லேலூயா, சில வெற்றிகளும் சில தோல்விகளும் கூட அனுமதிக்கலாம். எல்லாம் நடக்கும், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த கஷ்ட காலத்திலும் நீங்கள் உடனே ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், இவ்வளவு நாள் நான் இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படி ஒரு முறுமுறுப்புக்குள்ள போயிடாதீங்க. அப்படித்தான் போகும் மனுஷ சிந்தை, அப்படித்தான் போகும். இது மண், இந்த மண்ணுக்குரிய தன்மை தான் பல வேளை டக்குன்னு நமக்குள்ள எழும்பி வரும். அதை ஆவியானவரின் பலத்தோடு அடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது. இதான் நடக்குது நமக்குள்ள. அப்போ கஷ்ட நேரத்திலும் நீங்கள் முறுமுறுத்தவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், கேள்வி மேல கேள்வி கேட்பவர்களாய், சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்கிறவர்களாய் இராதபடி, எது நடந்தாலும் எனக்கு நாட்டம் அங்க இருக்கு, நான் ஒரு நாள் அங்க போய் சேர்வேன், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற இடத்துல எனக்கும் ஒரு பங்கு உண்டு, நான் அங்கே போய் சேருவேன். அல்லேலூயா. சோ அதைத்தான் நான் நாடுறேன். இந்த கஷ்டத்தினால கர்த்தர் என்னை எந்த விஷயத்துல உருவாக்க நினைக்கிறார், அப்படி ஒரு தெளிந்த சிந்தை அந்த கஷ்ட நேரத்தில் நமக்கு கிடைத்தால் மெய்யாகவே பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, அவங்க என்ன நினைப்பா, இவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்கும், இனி எனக்கு எதிர்காலம் உண்டா, அது உண்டா, இது உண்டா, இப்படி குழம்புறது உலகத்தான். நமக்குள் நல்ல விசுவாசத்தையும் வசனத்தையும் சத்தியத்தை எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவுடன் கூட எழுந்த வாழ்க்கையை தந்திருக்கும் பொழுது நாம அப்படி சிந்திக்க கூடாது. ஒரு கஷ்டம் வருதா, ஒரு எதிர்பாராத ஒரு கசப்பான ஒரு பாதை வருதா, இதிலே அந்த மேலான விஷயத்துக்கு ஆண்டவர் என்னை எதிலே உருவாக்குகிறார், அல்லேலூயா, எந்த பகுதியை உருவாக்குறார், அந்த எண்ணம் இருந்தா ஆவியானவர் அந்த சிந்தனைகளை போடுவார். நமக்குள் நல்ல வெளிப்பாடு உண்டாகும். ஓஹோ, இதுல நான் கரெக்ட் ஆகணும், அதுல நான் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகணும், இதை நான் கொஞ்சம் கூட மேன்மைப்படுத்தணும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டப்பட்டதும் நமக்கு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு சொல்லுங்க நல்லது, யாராவது சொல்லுவாங்களா? ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நல்லது அதனால் உமது பிரமாணங்களை
கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. பைபிள் வாசித்தும் பிரசங்கம் கேட்டும் மட்டும் படிக்கிறது அல்ல, சிலது எங்க போய் படிக்கணுமா? உபத்திரவப்பட்டு படிக்கிறது. அல்லேலூயா. உபத்திரவப்பட்டதனால் கற்றுக்கொண்டேன். இதை ஒருத்தர் சொன்னதுனால எனக்குள்ள ஏறல, வாசித்ததுனால எனக்குள்ள ஏறல. ஆனா ஒரு அடிபட்ட வேளையிலே எனக்குள் அது நல்லா ஏறிவிட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். அல்லேலூயா. அப்ப தீய கடந்து வந்தது நல்லது இல்லையா? தண்ணீரை கடந்து வந்தது நல்லது. அன்னைக்கு திகிலா இருந்து, பயமா இருந்து, வேதனையா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதனால தான் ஒரு செழிப்பான மேட்டிலே வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக மேலானவைகளை தேடும் ஒரு அனுபவம் எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த அடிப்படைகளில் மூன்றாவது காரியம், மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப இந்த புது வாழ்வின் அடிப்படையில் நம்பர் 1 என்ன? கிறிஸ்துவுடன் எழுந்த வாழ்வு. இரண்டாவது என்ன? மேலானவைகளை நாடும் வாழ்வு. மூன்றாவது என்ன? தேவனுக்குள் மறைந்த வாழ்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுக்குள் மறைந்த வாழ்வு என்ன பெரிய ஒரு பாக்கியம்னு பாருங்க. கிறிஸ்துவுடன் கூட எழும்பின வாழ்க்கை இது. இது மேலானவைகளை நாடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இது. இந்த முழு வாழ்க்கை யாருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது? தேவனுக்குள். சொல்லுங்க. ஆமா, இயேசுக்குள் இல்ல, இயேசுவுடன் கூட தேவனுக்குள்னு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட பூமிக்கு வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வு முழுவதும் தேவனுக்குள் மறைந்திருந்தது. அதனால ஒருவரும் அவரை தேவ சித்தம் இல்லாமல் தொடவே முடியவில்லை. அல்லேலூயா. அவருடைய ஆரம்ப ஊழியத்திலிருந்தே அவரை அழிக்கத்தான் வகை தேடினார்கள். ஆனால் தேவன் குறிப்பிட்ட வேளை மட்டும், சிலுவை மட்டும் ஒருவரும் அவர் மேல் கை வைக்க முடியவில்லை, முடியாது. ஏனென்றால் அது தேவனுக்குள் மறைக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. அது சாத்தான் கையில் விடப்பட்ட வாழ்க்கை அல்ல. மனுஷ விருப்பத்துக்கு மனுஷன் கையில் விட்டு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல. அதுதான் இந்த புது வாழ்வின் மேன்மை. அல்லேலூயா. நான் முதல்ல விளக்கி சொன்னனே, ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்தாவி பெறுங்க, விட்டு விலகுன்னு சொன்னதெல்லாம் வேறுபட்டு பரிசுத்தமாகுங்க. அப்படி நீங்க செய்து கிறிஸ்துவுக்குள் எழும்புனீங்கன்னா, ரெண்டாவது சொன்ன மாதிரி மேன்மை, அந்த மேலானது பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்து இருக்கிற அந்த தேவனுடைய வலது வாரிசத்தின் மேன்மையை அது ஆசையா மாறிச்சுன்னா, மூணாவது உங்கள் வாழ்க்கை தேவனுக்குள் மறைக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தைரியம் வரட்டும். உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவன் அனுமதித்து தான் நடக்கிறது. ஏன்னா நீங்க மொத்தம் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறீங்க. அங்க போய் சாத்தான் கை வைக்க அவனால முடியவே முடியாது. மனுஷன் அங்க போய் கை வைக்க முடியுமா? ஆண்டவரே சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண் மணியை தொடுகிறான்ப்பா. அப்படி ஒருத்தன் தொட்டுருவானா? உங்க கண்மணியை ஒருத்தன் தொட முடியுமா? விடுவீங்களா? அப்புறம் அவரு கண்மணியை எவன் தொடுவான்? ஒருத்தரும் தொட முடியாது. அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்க, அது உண்மை. நம்முடைய முழு வாழ்க்கையும் பிதாவாகிய தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. அதான் இயேசு சொன்னார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்க. வார்த்தையை நீங்க கவனிங்க. மனுஷன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சரீரத்தை கொல்லுவான், சரியா? அவன் ஆத்துமாவை தொடவே முடியாது. அப்போ இந்த வசனத்தின் அர்த்தத்தை தெளிவா புரியணும். நான் கூட ஆரம்பத்தில் இதை படிக்கும் பொழுது, அப்போ நம்ம சரீரத்துக்கு கேரண்டி இல்லை போலக்க, எவனும் கொண்டு போடுவான் போலக்க, அவன் கொல்ல வல்லவன் என்ன செய்யலாம், எப்போ வேணாலும் நம்மளை அப்படி கிடையாது. அவர் அனுமதிக்காமல், அதுக்கு சொல்லியிருக்கிறார் அநேகம் அந்த
அடைக்கலான் குருவியை பற்றி சொல்லும் பொழுது, அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பரமபிதாவின் சித்தமில்லாமல் தரையிலே விழுவதில்லை, அதைவிட நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த அடைக்கலான் குருவிக்கு ஆத்மா கிடையாது, அதுக்கு என்னதுதான் உண்டு? சரீரம் மட்டும்தான் உண்டு. அது எத்தனோண்டு இருக்கும். அது கூட பரமபிதாவின் சித்தம் இல்லாம தரையில் என்ன பண்ணாதான்? விழாதான். அப்போ நமக்கு ஆத்மாவை ஒருத்தனும் தொட முடியாதுன்னு உள்ள கேரண்டி ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சரீரத்தை கூட அவர் அனுமதிக்காமல் ஒருவனும் தொட முடியாது. அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில் இது ரொம்ப கிளியர், ரொம்ப கிளியர். அவனுடைய ஒரு பறவை, ஒரு மிருகத்தை கூட பிசாசானவன் தண்ணி இஷ்டப்படி தொட முடியல. அதுக்கும் அங்க போய் பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் தமக்குள் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்லா உள்ள எடுத்து நல்ல ஜீரணம் ஆகட்டும் உங்களுக்கு, நல்ல ஜீரணம் ஆகட்டு. அது ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும், தைரியத்தை கொண்டு வரும். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நின்று இயேசுவின் பலத்தோடு வெற்றி பெற்று முன்னே செல்லுவதற்கு இந்த சத்தியம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டால் அது பிரயோஜனப்படும். ஆமென், அல்லேலூயா. எனவே அப்புறம் யோபு சரீரத்தை தொடறதுக்கு ஆசைப்பட்டான். முடிஞ்சுதா? சரீரத்தை சும்மா தொட முடியாது. திரும்ப அதுக்கு போய் அடுத்து என்ன பண்ணான்? பெர்மிஷன் வாங்கினான். ஒரு பழைய ஏற்பாட்டு பக்தனுக்கு எப்படி என்றால், புதிய ஏற்பாட்டிலே நமக்குள் ஆவியானவரே வாசம் பண்றார். எவ்வளவு பெரிய பாதுகாவல்! ஹல்லேலூயா. மொத்தத்திலே தேவனுக்குள் நம்முடைய சரீரமானாலும் ஆத்மா ஆனாலும் ஆவியானாலும் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் சார்ந்த அனைத்துமே மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்? யோபுவுக்கு அப்படிதான். இப்போ ஒரு மனுஷனை தொடணும்னா பல இடம் இருக்கு. முதல்ல சாத்தா அந்த மிருக ஜீவன்களை எல்லாம் தொட்டாம் பாருங்க. அப்பமே சில மனுஷர்கள் சரண்டர் ஆயிடுவார்கள். மிருக ஜீவன்களை எல்லாம் பட்டு பட்டுன்னு தொட்டா ஒரே நாள்ல எல்லாம் போச்சு. அப்பமே சில மனுஷர்கள் நினைச்சுவார்கள், ஐயோ ஏன் தான் கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரோ தெரியல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் உண்டா, அப்படி இப்படின்னு போயிடுவான். அப்படித்தானே? அதிலே போயிடுவான். ஏன்னா அந்த அவனுக்குண்டான ஒரு ஆஸ்தியை தொடுவதும் அவனை பாதிக்கும், அவனுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். அடுத்து அவன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஒரே நாளில் காலி பண்ணான். யாரால அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்ப அங்க தொட்டா இங்க வலிக்கும், தெரியும். அதனால கர்த்தர் எங்கும் தொட விட மாட்டார். அல்லேலூயா. அதான் என்னுடைய பாயிண்ட். அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை வேதனைப்படுத்த அவர் விரும்பல. இப்ப தேவையில்லை, இவன் நல்லா இருக்கிறான், ஆண்டவருக்குள்ள முன்ன போறான், போட்டோம். ஒருவேளை அடுத்த ஒரு பெரிய காரியத்துக்கு இவனை உயர்த்தணும், அப்போ சில வேளை சில வேதனை கொடுப்பார். சில தப்பு நம்ம பண்ணியிருப்போம், சில குறை வந்திருக்கும், அதில் உணர்த்துறதுக்கும் திருத்துறதுக்கும் கொடுப்பார். அது ஒன்றும் இப்போ இல்லை, அவர் அப்படி கொடுக்க விரும்பலை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எந்த ஒரு ஆஸ்திக்கோ சொத்துக்கோ உங்கள் பொருளாதாரத்துக்கோ உங்கள் வேலைக்கோ தொழிலுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒன்றுக்கும் ஒரு சேதமும் ஒருபோதும் வருவதில்லை. அல்லேலூயா. எப்பொழுது தேவன் அனுமதி கொடுக்கிறாரோ, எவ்வளவு காலம் கொடுக்கிறாரோ, எதுவரை செய் தொடு என்று கொடுக்கிறாரோ அவ்வளவுதான் பிசாசாலும் சரி மனுஷனாலும் சரி நம்மை தொட முடியும். அல்லேலூயா. இல்ல உறுதியா இருங்க. ஏன்னா நம்முடைய ஜீவன் தேவனுக்குள், சொல்லுங்க அந்த வார்த்தைய, மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரர் சொன்னா, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் தேவனுக்குள் மறைக்கப்பட்ட ஜீவன்
நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தில் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு பாடுவோம். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஆமென். அல்லேலூயா. நான்காவதாக 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த புதுவாழ்வின் 4வது அடிப்படை என்னவென்றால் மகிமையிலே வெளிப்படும் வாழ்வு. இதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த 4 பாயிண்ட்ஸுமே எவ்வளவு மகிமையான பாயிண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமான நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியங்களை அறிவிக்கின்ற வார்த்தைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கிறிஸ்துவுடன் கூட இழந்தவன், நீ மேலானவைகளை நாடுகிறவன், நீ தேவனுக்குள் மறைக்கப்பட்டவன், நீ மகிமையிலே வெளிப்பட போகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம். எல்லாரும் மகிமையில வெளிப்பட மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவுடன் இழந்தவர்கள், மேலானதை நாடி வாழ்கிறவர்கள், தேவனுக்குள் மறைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக மகிமையிலே அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட வெளிப்படுவோம். அல்லேலூயா. அதுதானேயா நம்முடைய அல்டிமேட் கோல், நம்முடைய முடிவான அந்த லெக்கு. அதுதானே முடிவான லெக்கு. என்ன? எனக்கு எப்படியாவது இவ்வளவு கோடி தாரம், அதுவா லெக்கு? அது உலகத்தாருடைய லெக்கு. எப்படியாவது இந்த சிகரத்தை தொடணும், அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் உலகத்தில், அதுல இதுல. அதெல்லாம் இல்லை. நமக்கு அதை விட மேலான ஒரு கோல் இருக்கிறது. இயேசு ஆகாயத்தில் மகிமையில் வெளிப்படும் பொழுது நானும் அவரோடு கூட வெளிப்படுவேன். அல்லேலூயா. நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் நானும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவேன். அல்லேலூயா. அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஓரியுமை பொழுதில் நான் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வந்துச்சு? நான் கிறிஸ்துவுடன் கூட எழும்பினேன். அல்லேலூயா. புது வாழ்வுக்குள் பிரவேசித்தேன். கொஞ்ச நாள் தாண்டி தானா வெளியே போயிட்டேன், அப்படி கிடையாது. நான் மேலானவைகளை நாடிக்கொண்டே இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த புது வாழ்வில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னை தமக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். என்னை கிறிஸ்துவை அவர் ஆகாயத்தில் வெளிப்படுத்தும் பொழுது என்னையும் அவரோடு சேர்த்து மகிமையிலே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மற்ற பார்ட்டியெல்லாம் நீண்ட தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கடைசியில் வெள்ளை சிங்காசனம் போடும் பொழுதுதான் எல்லாம் உயிரோடு எழும்பி அங்கே போய் நின்று நியாயம் தீர்க்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போக வேண்டியது அக்கினி கடலுக்கு போ, புதிய பூமிக்கு போக வேண்டிய புதிய பூமிக்கு போ. ஆனா பாருங்க, நமக்கோ அப்படி அல்ல. கிறிஸ்து எப்பொழுது ஆகாயத்தில் மகிமையில் வெளிப்படுவாரோ அப்பொழுதே நாமும் அவரோடு வெளிப்படுவோம். அல்லேலூயா. ஸோ இந்த 4 அடிப்படை மனதுக்குள் ஆழமாக ஒரு கட்டடத்துக்குரிய அஸ்திபாரத்தை போல நமக்குள் ஸ்ட்ராங்கா இருப்பதாக. அல்லேலூயா. இந்த கொலோசையர் 3-4 வசனங்கள் அடிக்கடி வாசியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்நாளில் இந்த பிரசங்கம் கேட்கறதுனால இந்த வாரத்தில் டெய்லி ஒன்று வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த புது வாழ்வினுடைய சில தேவைகள் அல்லது கட்டாயங்கள் 2வது விஷயமா சொல்றேன். சிலதை விட்டுருன்னு சொல்றார். இந்த புது வாழ்வுக்குள்ள வந்த பிறகு அந்த பழைய வாழ்வும் இதுவும் கலந்து போக முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, 5-9 வரைக்கும் சொல்றார். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, இதெல்லாம் ஒரு செட்டு மாதிரி தெரியுது இல்லையா? விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை. அடுத்தது விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஸ்தோத்திரம்.
ஒரேடியாக வாசித்துட்டு போனால் கொஞ்சமும் புரியாது. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் விட்டு தள்ளுங்கன்னு சொல்லலை, இதை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கன்றார். என்ன பயங்கரமான வார்த்தை! கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் அந்த வசனத்தை கவனிங்க. உங்களுக்குள்ள இருந்து விபசாரத்தை, அசுத்தத்தை, மோகத்தை, துர்ரிச்சையை, பொருள் ஆசையை பூமியிலே உண்டு பண்ணுகிற இந்த அவயவங்களையே அழித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கமும் அப்படிதான் இருந்து, உன் கண் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினா நீ என்ன பண்ணிருங்கிறார்? சொல்ல மாட்டீங்களே, அது கண்ணே பிடிங்கி எரிஞ்சிருங்கிறார். ஓ, வலது கை உனக்கு இடறல் உண்டாக்குனா என்ன பண்ணுங்கிறார்? வலது கைய எப்பா பொதுவாக என்ன பண்ணுவோம்? வலது கை உன்னை இடறல் உண்டாக்கினால் திருந்தீரப்பா, எப்படியாவது திருந்தீரப்பா, அப்படிதான் போகும் போக்கு. ஆனால் அவர் அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்ட்ராங்காக சொல்லுவார், உனக்கு கை வேணுமா, பரலோகம் வேணுமா? உனக்கு அந்த வலது கண்ணு வேணுமா, உனக்கு பரலோக ராஜ்யம் வேணுமா? அப்படி அது மாதிரி தான் இங்கே பவுல் மூலமா ஆவியானவர் எழுதுகிறார். விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களையே நீ என்ன பண்ணிரு? அழித்து போட்டுரு. ஏன்? அதோடு கூட பொருளாசை. உலகத்தில் உள்ள எந்த பொருள் மேல ஆசை வைக்காதீங்க, அந்த மேலானதை மட்டும் நாடுங்கள். அல்லேலூயா. இதுல தேவ மக்கள் ரொம்ப கிளியர் ஆகணும், இல்லாட்டா மேல போகாது. எவ்வளோ ஹை ஸ்பீடு இன்ஜினா இருந்தாலும் பூமியில தான் சுத்திட்டு இருக்கும். ஏன்? இங்க பூமிக்குரிய நாட்டம். அப்படி இருந்தா அங்க போக முடியாது. மேலானது நாடுனா தான் மேல போக முடியும். இப்போ இன்னொன்னு, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள், பொருள் ஆசைகள் இவைகளிலே தொடர்ந்தால் தேவ கோப ஆக்கினை வரும். பயங்கரமான வார்த்தை. கோபம் என்று சொன்னாலே மனுஷனுக்கு கோபம் உண்டு, பிசாசுக்கு கோபம் உண்டு, தேவனுக்கு கோபம் உண்டு. இந்த எல்லா கோபத்தில் யாரு கோபம் பயங்கரமானது? நம்ம பலவேளை பிசாசுக்கு கோபத்தை தான் பெருசா நினைப்போம். பிசாசு கோபம்லாம் ஒரு விஷயம் இல்லை. தேவன் கோபப்பட ஆரம்பிச்சார்னா ஒருத்தனும் அதுக்கு முன்னாடி நின்று பிழைக்க முடியவே முடியாது. அப்போ இது சாதா கோபம் வரும் என்றல்ல. என்ன கோபம் வரும்? தேவ கோபம். கூட தேவ கோப ஆக்கினை. ஆக்கினைன்னா அது ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுதல். அந்த அக்கினி கடல்ல போறது அது ஆக்கினை தீர்ப்பு. என்றென்றைக்கும் அழிவு, என்றென்றைக்கும் தண்டனை, பயங்கரமான தண்டனை. அதுதான். அப்போ இந்த இச்சைகள், அருவருப்புகள், ஒழுக்கக்கேடுகள், எதிர்பாலர் அல்லது பாலியல் தீமைகள், இது யாருக்கு இருக்கோ அவர்கள் மேல் தேவ கோப ஆக்கினை வரும். அல்லேலூயா. அதனால நீ திருந்து அதில் அல்லது அந்த அவயவமே உனக்கு வேண்டாங்கிறார். அதே மாதிரி தான் பொருள் ஆசை. பொருள் ஆசை, பணம், பொருள், செல்வம், ஆஸ்தி, சொத்து, சுதந்திரம் எல்லாம் சேர்த்து தான். உலகத்தில் பதவி, வேற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாம் உலகத்துக்குரியது, உலகத்தோடு முடிஞ்சிடும். அதை கர்த்தர் தந்தா வச்சு அனுபவிங்க, கர்த்தருக்கா வாழுங்க. அது அவர் தந்தாலும் நீங்க மேலானதை நாடிக்கொண்டிருங்க. அதுதான் நமக்கு உபதேசம், பைபிள் உபதேசம். நீங்கள் பணத்தை தேடி போகாது, பணத்தை நாடாதீங்க. உள்ளத்துல பொருளை, ஒரு சொத்தோ பொருளோ வாகனம் எதுவும் இருக்கட்டும், எந்த பொருளையும் அதை போய் ரொம்ப ஆசைப்படாதீங்க. சுருங்க சொன்னா அதில் எது ஒன்றையும் உள்ளத்துக்குள்ள வைக்காதீங்க. அல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள தானே ஆசை. பொருள் கையில் இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை, அதுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம். ஆண்டவர் விரும்புகிற நிலையில் பயன்படுத்தி செய்வோம், பிரச்சனை இல்லை. என்னைக்கு ஒரு பொருளோ பணமோ ஏதோ ஒன்றை உள்ளத்துக்குள்ள வச்சுட்டோமோ அதுதான் ஆசை. ஆசை. அல்லேலூயா. பண ஆசை, பொருள் ஆசை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது பழைய மனுஷனுடையது. 7ஆம் வசனம், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த பொழுது. அவர்களுக்குள்ள என்ன? இந்த கிறிஸ்துவுக்குள் எழும்பாத கூட்டம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டத்துக்குள் நீங்களும் ஒரு காலம் சஞ்சரித்து கொண்டிருந்தீர்கள்.
அப்பொழுது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இந்த பாவங்கள் எல்லாம் நீங்களும் செய்து கொண்டு வந்தீர்கள். எப்பொழுது? நீங்கள் கிறிஸ்துக்குள்ள எழும்புவதற்கு முன்பு. அல்லேலூயா. அது முக்கியம், புரிந்து கொள்ள வேண்டும். இனி அது இருக்கக்கூடாது. 8ஆம் வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். அல்லேலூயா. கோபத்தை விட்டுவிடு, மூர்க்கத்தை விட்டுவிடு, பொறாமையை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். நான் இதெல்லாம் விடுறதுக்கு உனக்கு உதவி செய்வேன், நீ எல்லாம் செஞ்சுட்டே இரு, நான் உன்னைய செய்யாம ஆக்கிடுவேன், அப்படியெல்லாம் மேஜிக் எல்லாம் சொல்லல. நீ விட்டு விடுங்க தான் சொல்றார். உன் அவயவத்தை அழித்து போடும் தான் சொல்றார். எல்லாம் நமக்கு தான் கட்டளை கொடுக்கப்படுது. அப்ப இதுல நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும், நம்ம தான் செயல்பாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும். அப்பொழுது அவர் பரிசுத்தமாய் வாழும் கிருபையை தருவார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு யாருடைய வாழ்விலே இப்பொழுது சொல்லப்பட்டதில் ஏதோ ஒன்று கிடக்கிறதோ அதை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். அடுத்தது, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை, பரியாசம். அது இன்னொரு வேத பகுதியில் சொல்லி இருக்கு. பரியாசம் பண்ணக்கூடாது, அது பரிசுத்தவான்களுக்கு தகுதி அல்ல. அப்ப இந்த மாதிரி வாயில் பிறக்கக்கூடாத தூஷணம், வம்பு வார்த்தை, பரியாசம், இப்படி போன்ற காரியங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும், அல்லது நாம் அதை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்ற இந்த வாய் வம்பு வார்த்தை பேசுதா, தூஷணம் பேசுதா, பரியாசம் பண்ணுகிறதா? உன் அபிஷேகம் நிக்க, உன் வார்த்தைகள் பலவீனமாய் மாறிவிடும். இன்றைக்கு அதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் தங்கள் வார்த்தையினால் தங்கள் வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறார்கள். நாவு நெருப்பு போன்றது, அது ஒரு காட்டையே கொளுத்திவிடும், வாழ்க்கையே கொளுத்திவிடும், ஆயுள் சக்கரத்தை அழித்துவிடும் என்று யாக்கோபின் நிருபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதி இருக்கிறது. வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள். நீ புது வாழ்வுக்குள் வந்துவிட்டாய், இனி அந்த பழைய வாழ்வின் இந்த விஷயங்களை இங்க வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. பழைய சரக்கை உள்ள வைக்காது, பழையதை தள்ளிவிடு, விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் என்ன சொல்லக்கூடாது? ஸ்ட்ராங்கா சொல்லுவோம், என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அல்லேலூயா. நமக்குள்ளும் அந்த உண்மையும் சத்தியத்தையும் தான் அவர் விரும்புகிறார். பொய் என்பது வரவே கூடாது, வரவே கூடாது. அல்லேலூயா. நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கு பொய் இருக்கு? எல்லாம் கேட்டு இந்த பக்கம் கேட்டு அந்த பக்கம் விட்டா புது வாழ்விலே முன்னேற முடியாது, ரொம்ப காலம் புது வாழ்வுக்குள் நிலை நிற்கவும் முடியாது. எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். ஆனபடியினாலே இன்றைக்கு இந்த வார்த்தைகளில் வருகிற தவறுகள், தூஷணமா, வம்பு வார்த்தையா, பொய் வார்த்தைகளா, இவைகளை களைந்து போடுங்கள், களைந்து போடுங்கள். அல்லேலூயா. இதை களைந்து போடுன்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு வஸ்திரத்தை எடுத்து போடுவது போல, ஒரு வஸ்திரத்தை களைந்து போட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்றோம். அதே மாதிரி உனக்குள் இருக்கிற அந்த பழைய மனுஷனுடைய இந்த சுபாவத்திலிருந்து எழும்பக்கூடிய இந்த கேடுகள், இவ்வளவு நேரம் சொன்ன கேடுகள், இந்த கேடுகளை நீ முழு வஸ்திரமா கலத்தி அங்க போட்டு அந்த பழைய மனுஷனையே கலத்தி போட்டு. அதுதான் சொல்லி இருக்கிறது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இவைகள் கண்டிப்பாக முதல்ல சொல்லியிருக்க அழிக்கப்பட வேண்டும், அடுத்தது விட்டு விலக வேண்டும், விட்டு விட வேண்டும், அடுத்தது களைந்து போட வேண்டும். 3 வார்த்தைகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில அவயவங்களை அழித்து போடுன்னு சொல்றாரு, சில இந்த வார்த்தைகளை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். இந்த மாதிரிப்பட்ட மொத்த பழைய மனுஷனையும் களைந்து போடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உள்ளே பழைய சரக்க வச்சிட்டு இருந்தா அது சரியாகாது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, அடுத்த பகுதியாக புது வாழ்வின் புதிய வஸ்திரத்தை குறித்து சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அவைகளை குறித்து சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தையில சொல்லுகிறேன், தயவாய் கவனித்து கொள்ளுங்கள். இப்ப நீ பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை களைந்து போட்டு, 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஏன் நீங்க பழையதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது? நீங்க இப்ப புதிய வஸ்திரம் தரிச்சிட்டீங்க, இனி பழையதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அந்த பழைய வஸ்திரத்தை மொத்தமா களைந்தே போட்டு விடுங்கள். அல்லேலூயா, களைந்தே போட்டு விடுங்கள். போட்டுவிட்டு இந்த புதிய வஸ்திரம் அது எப்படிப்பட்டது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக பூரண அறிவடைய வைக்கக்கூடிய ஒரு புதிய வஸ்திரம். ஆமென். நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை தம்மை போல மாற்ற விரும்புகிறார். இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமே. வசனம்னா நீங்க சேர்ந்தே சொல்லுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி அடையும்படி இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிருஷ்டிகருடைய நோக்கம் என்னன்னா, நம்மை அவரை போல மாற்றணும். அல்லேலூயா. படைக்கும் பொழுதே அவரை போல தான் படைச்சார். நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்பவுமே அந்த நோக்கம் அதுதான். மிருகத்தை அப்படி உண்டாக்கல, பறவை அப்படி உண்டாக்கல, வேற யாரையும் அப்படி உண்டாக்கல. மனுஷனை தேவன் தமது சாயலில் தமது ரூபத்தில் உண்டாக்கினார். அல்லேலூயா. இப்பொழுது அவன் உள்ளான நிலையிலும் அதே சாயல் அடையணும், சிருஷ்டிகருடைய சாயல் அடையணும் என்றுதான் விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த புது வாழ்வு. அல்லேலூயா. புதிய வஸ்திரம். இந்த புதிய வஸ்திரம்னா அந்த தெய்வீக குணங்கள் நிறைந்த, தெய்வீக தன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஸோ இதில் நம்ம கவனிப்போம் இப்பொழுது. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்திலே இந்த புது வாழ்வின் தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் எவைகளையெல்லாம் தரித்து கொள்ளணும்? முதலாவது உருக்கமான இரக்கத்தை, இரண்டாவது தயவை, மூன்றாவது மனத்தாழ்மையை, நான்காவது சாந்தத்தை, ஐந்தாவது நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அப்ப இந்த புதிய வஸ்திரம் சொன்னாரே, அது என்னதுன்னு சொல்றார். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய வஸ்திரம். அது என்ன வஸ்திரம்? இரக்கம் நிறைந்த வாழ்க்கை தன்மை, தயவு நிறைந்த ஒரு வாழ்வு, மனத்தாழ்மை நிறைந்த வாழ்வு, சாந்தம் நிறைந்த வாழ்வு, நீடிய பொறுமை நிறைந்த வாழ்வு. இதைத்தான் புதிய வஸ்திரமாய் தரித்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா. விட வேண்டியதெல்லாம் பற்றி பேசணும். இப்போ நமக்குள் உருவாக வேண்டியது, இருக்க வேண்டிய அந்த புதிய வஸ்திரத்தின் தன்மை எப்படிப்பட்டதுன்னா, இரக்கம் இருக்கிறதா? பிறரை பார்க்கும் பொழுது இரக்கம் வருகிறதா? சிலருக்கு இந்த இரக்கம் வராது. இரக்கம் வராததுக்கு காரணம், உங்கள் வாழ்வில்
நீங்கள் கடந்து வந்த சில பாதைகள். அதனால பிறர் மேல் ஒரு இரக்கம் காட்ட உங்களால முடியல. உங்களுக்கு கஷ்ட நேரத்தில் சிலர் இரக்கம் காட்டாமல் இருந்திருக்கலாம். அதுல உங்களுக்கு இருதய கடினம் ஏற்பட்டு விட்டது. அதனால இப்ப எல்லாரையுமே நீங்க அதே மாதிரி தான் பார்க்குறீங்க. ஒரு வெறுப்பு உள்ளத்துல வந்துருச்சு. சிலருக்கு உள்ளத்துல சில காயங்கள், நீங்கள் பட்ட வேதனையில் ரொம்ப காயங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து அந்த இடம் தழும்பாகி காய்ப்படிச்சிடும், கட்டிப்பட்டு போகும். காயப்பட்டது உங்க பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை, நீங்க பாதிக்கப்பட்டது தான். பாவம் நீங்க, அதாவது பரிதாபம், நீங்க பாதிக்கப்பட்டீங்க. ஆனா அந்த பாதிப்பை சாத்தான் கடைசியில் என்னதான் கொண்டு போய் இப்ப நிறுத்தி இருக்கிறான்னா, ஒருவித இருதய கடினமா கொண்டு மாத்தி வச்சிருக்கான். நீங்க காயப்பட்டது நாளைக்கு நல்லா வந்திருக்கணும். நியாயமா தேவ பிள்ளை காயப்பட்டால் அடுத்தது அந்த காயம் ஆறி பிறர் காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு இரக்கம் உள்ளவர்களாக வந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே அந்த புதிய மனுஷனை தரித்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு என்ன நடந்து போச்சு, நீங்க ஒரு வித பாதிப்புக்குள்ள ஆனீங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, உங்க இருதயம் பயங்கரமா கடினப்பட்டு யார் மேலே உங்களுக்கு ஒரு இரக்க குணமே வரமாட்டேங்குது. இது புதிய மனுஷனின் சுபாவம் அல்ல. அல்லேலூயா. ஆனா இப்போ என்ன உங்க மனசு சொல்லுது, நான் அன்னைக்கு அதை அனுபவிச்சேன், ஒருத்தனாவது எனக்கு உதவி செஞ்சா, நான் அப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணா. இதுதான் உங்களுக்குள்ள நிறைந்திருக்கிறது. இது சாத்தான் உண்டு பண்ணிவிட்ட ஒரு பொல்லாத ஒரு சிந்தை. இதனால் நீங்கள் காயப்பட்டும் கர்த்தர் தர விரும்பின பிரயோஜனத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாமல் பிசாசின் சதி திட்டத்தில் சிக்கி இப்பொழுது உங்கள் இதயங்கள் கடினப்பட்டு போயிற்று. புது வாழ்வுக்குள் வந்த நீங்கள் புது வாழ்வுக்குள் நிலை நிற்க முடியாமல் திணறுகிறீர்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தயவு கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது தயவுள்ள ஒரு இருதயம் வரணும், கொடுக்கிற ஒரு இருதயம் வரணும், ஒரு சேரிட்டபிள் மைண்ட் நமக்கு இருக்கணும். கஷ்டப்படுற எல்லாருக்கும் உதவி செய்யணுமே, அதுதான் இந்த புது வாழ்வினுடைய தன்மை. அடுத்தது மனத்தாழ்மை. எல்லாவற்றிலும் ஒரு மனத்தாழ்மை. என்னை உயர்த்துகின்ற, என்னை பற்றியே எப்பொழுதும் நினைக்கின்ற அந்த சுயம் மாறட்டும், பெருமைகள் மாறட்டும். மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், சாந்தத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சாந்தம் ரொம்ப சாந்தமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே அந்த உள்ளம் ஒரு அமைதியான உள்ளம். அதுதான் அந்த சாந்தத்தை வெளிப்படுத்த முடியும். அமைதல் உள்ள ஆவி, சாந்த குணம், இது நமக்குள் வேணும். எப்போ பார்த்தாலும் கொந்தளிப்பு, வாயை திறந்தாலே பிரச்சனை உண்டாக்குறது, சாதா பேசினாலே அது ஒரு நல்ல பேச்சா வராது, கேட்குறவங்களுக்கு அது பிரியமா இருக்காது. ஏன்னா உள்ளுக்கு சாந்தம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை போல, ஒரு வித்தியாசம் போல, இப்படி போகிறது சரியல்ல. நல்ல ஒரு சாந்த குணம், அது இந்த நல்ல தன்மை. நீடிய பொறுமை, வெறும் பொறுமை என்று போடாமல் நீடிய பொறுமை. ஆங்கிலத்தில் பொறுமைக்கு பேஷியன்ஸ் என்று பெயர். ஆனால் நீடிய பொறுமைனா லாங் சஃபரிங், நீண்ட காலம் பாடுபடுதல் என்கிற ஒரு அர்த்தத்தில் வருது. லாங் சஃபரிங், எல்லாம் சகிச்சு அப்படி சகிச்சு தான் இறுதி மூச்சு வர வாழணும். ஏன்னா நம்முடைய மேன்மைகளும் பங்குகளும் மகிமையும் மறுமையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அந்த மகிமையின் பங்குகள் பெருகுவதற்காக சில வேளை கர்த்தர் தொடர்ந்து நம்மை சில நெருக்கங்களுக்குள் வழி நடத்தினாலும் இந்த நீடிய பொறுமை நமக்குள் அதிகமாய் உண்டாகட்டும். இவைகளை தரித்து கொண்டு 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. தாங்குங்கள். இந்த உள்ளத்துல இந்த தன்மை இருந்தா, இந்த அழகான புதிய ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த புதிய ட்ரெஸ் போட்ட உங்கள்கிட்ட இருந்து என்ன வரணும்? தாங்க வேண்டும், தாக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷன் மனைவியை தாங்கணும்.
மனைவி புருஷனை தாங்கணும். மாறி மாறி வார்த்தையிலும் செய்கையிலும் தாக்கி கொண்டே இருந்தால் அது என்ன குடும்பம்? பெற்றோர் பிள்ளைகளை தாங்கணும், பிள்ளைகள் பெற்றோரை தாங்கணும், சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் தாங்கணும். சபை சகோதர கூட்டம், கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர கூட்டம், ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க? தாங்குங்க. ஜபத்தினால தாங்குங்க, நல்ல தைரியமூட்டும் வார்த்தைகளை சொல்லி தாங்குங்கள். ஒருவேளை சில உதவிகள் செய்ய வேண்டிய தேவைப்பட்டால், உங்களுக்கு அந்த திராணி இருந்தால் உதவிகளை செய்து தாங்குங்கள். ஆனா கடன் கொடுக்காதீங்க. அதை எப்பவும் நான் சொல்லுவேன், கடன் பெரிய பிரச்சனைகளை தான் உண்டாக்குமே தவிர அது ஒரு நீண்ட கால நன்மையா இருக்காது. வாங்கும்போது நல்லா இருக்கும், திரும்ப கேட்கும்போது பிரச்சனை தான் நடக்குது. அதனால கடனா கொடுக்காதீங்க, உதவியா எதை செய்ய முடியுமோ செய்யுங்க. அது கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உதவி ஒவ்வொருத்தருக்கு செய்யுங்க. இது தாங்குதல். அடுத்தது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். கிறிஸ்து உன் பாவத்தை எப்படி மன்னித்தார்? நீ செய்த பாவங்களை திரும்பி பார். அந்தரங்க பாவங்கள், வெளியரங்க பாவங்கள் எல்லாம் சிந்திச்சு பார். நீ செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாவற்றையும் திரும்பி பார். இது அனைத்தையும் இயேசு கிறிஸ்து உனக்கு மன்னித்தார். ஆமென். கிறிஸ்து உனக்கு எப்படி மன்னித்தார்? நீ அது காசு கொடுத்தியா? இல்லை வேற ஏதாவது ஈடு கொடுத்தியா? இல்லை, அந்த ஈட்டை எல்லாம் அவரே சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா. நாம ஈடு கொடுக்க முடியாது நாம செய்த தப்பிதங்களுக்கு. அவர் அதற்காக தன் இரத்தத்தை, தன் ஜீவனை ஊற்றி அவரே அதற்கான விலையை கொடுத்து உன்னையும் என்னையும் மன்னித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல நீ பிறருக்கும் மன்னி. நீ மன்னிக்கணும். என்ன, நீ புது வாழ்வை தரித்திருக்கிறாய். அல்லேலூயா. அடுத்தது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏற்கனவே தரித்து கொள்ளுகிறது 5 விஷயம் பார்த்தோம். இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. அதோடு சேர்ந்த 6வது விஷயம், எல்லாத்துக்கும் மேல அன்பை தரித்துக்கொள். தேவனுடைய அன்பை இந்த புது வாழ்வில் வஸ்திரமாய் தரித்து நீ வாழ்வாயாக. நீ அணிந்திருக்கிற வஸ்திரத்தை தான் மற்றவங்க பார்ப்பாங்க. அன்றாட வெளியே போகும்போது வரும்பொழுது எல்லாம் நம்முடைய சரீரத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, வஸ்திரத்தை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்மிடத்திலே அவர்கள் இரக்கத்தை பார்க்கணும், தயவை பார்க்கணும், மனத்தாழ்மையை பார்க்கணும், சாந்தத்தை பார்க்கணும், நம்மிடத்திலே நீடிய பொறுமையை பார்க்கணும், நம்மிடத்திலே அன்பை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் புது வாழ்வு பெற்றவர்களுடைய குணம். அடுத்தது பாருங்கள், புது வாழ்வினுடைய இருதயம் என்று 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். புது வாழ்வு பெற்றவருடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்க வேண்டும்? 15ஆம் வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். புதுவாழ்வு வாழும் விசுவாசிகளே, தேவ மக்களே, நமது உள்ளத்தில் எப்பொழுதும் சமாதானம் நிறைந்திருக்கணும். அது உலக சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அது என்ன சமாதானம்? தேவ சமாதானம். தேவனுக்குள் இருக்கிற நிறைவான சமாதானம், தெய்வீக சமாதானம். ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி, கிறிஸ்துவின் சீஷன், புது வாழ்வு வாழுகிற பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. நாமே சமாதானம் இல்லாமல் இருந்தோம்னா அது நாம் புது வாழ்வு வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளமாகாது. நம்ம புது வாழ்வு வாழுகிறோம்னா எல்லாவற்றிலும் சமாதானமாக இருக்கணும் என்பது காரியம். அடுத்தது, 2வது, நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்தது என்ன வாசமா இருக்கணும்? கிறிஸ்துவின், சொல்லுங்க, கிறிஸ்துவின் வசனம். சொல்லுங்க, தேவ சமாதானம்
சொல்லுவோமே, சொன்னதுனால என்ன கெட்டுப்போம்? நான் ஒன்றை சொன்னா நீங்க ரெண்டாவது சொல்லுதிய. ஓ, நான் சொல்லதே திரும்ப சொல்லுங்க. தேவ சமாதானம், கிறிஸ்துவின் வசனம், இதெல்லாம் தான் நம்ம இருதயத்தை நிரப்பணும். நம்ம இருதயத்தை கவலை நிரப்பக்கூடாது. நம்ம இருதயத்தை அழுகையும் கண்ணீரும் பெருமூச்சும் கவலையும் நிரப்பக்கூடாது. நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டியது தேவ சமாதானம், அடுத்தது கர்த்தருடைய கிறிஸ்துவின் வசனம். வசனம் நல்லா வாசித்து வாசித்து உள்ள நிரப்பணும். அல்லேலூயா. எப்போ வசனம் ஒருத்தர் சொன்னாலும் கூட சேர்ந்து வாயை திறந்து சொல்ல பழகணும். அப்பெல்லாம் நமக்கு அந்த வசனம் இன்னும் நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதான் பிரசங்கத்திலே இடையில வசனம் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க கூட சொல்ல நான் விரும்புகிறது எனக்காக அல்ல, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த வசனத்தை எத்தனை முறை சொல்றோமோ அத்தனை முறை நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். வசனத்தை எப்பவும் சொல்ல பழகணும். வசனத்தினால் உள்ளம் நிறைந்திருக்கணும். அப்போ ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும். சரிதானே? இது என்ன, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. ஆமா, பானையில் இருக்கிறது தான் அகப்பையில வரும். சொன்ன மாதிரி நமக்கு உள்ள நல்ல சமாதானம் நிறைஞ்சிருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் தான் வார்த்தையிலும் வரும், செய்கையிலும் வரும், எல்லாத்திலையும் வரும். அதே மாதிரி வசனம் நிறைஞ்சிருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலும் வசனத்தின் அடிப்படையில் உள்ள வார்த்தைகள், வசனத்தினோட அடிப்படையில் உள்ள செயல்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அதோடு கூட இன்னொன்று என்னன்னு சொன்னா, அதே வசனத்தின் அடுத்த பகுதி, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. அப்போ வசனம் உள்ள நிறைஞ்சிருந்துன்னா நம்ம வாயிலிருந்து சங்கீதத்தினாலும் ஞானப்பாட்டு எல்லாத்தினாலும் பிறருக்கு போதிக்கக்கூடிய புத்தி சொல்லக்கூடியது வந்துகிட்டே இருக்கும். மூன்றாவதாக உள்ளது, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. இங்க என்ன, தேவனை துதிக்கும் துதி, ஸ்தோத்திரங்கள், இது நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும். தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் நிரப்ப வேண்டும். கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் சந்தோஷமா நினைக்கணும், உயர்வா நினைக்கணும். அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறார் என்று நினைவு கொள்ளணும். ஸ்தோத்திரங்கள் துதிகள் உள்ளத்துல நிரம்பி கொண்டிருக்கணும். வாயை திறந்தாலும் அது வரணும். அல்லேலூயா. சரி, இந்த மூன்று விஷயங்களால் நம்முடைய உள்ளங்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான புதுவாழ்வு செய்கிறவருடைய உள்ளம் இருக்கணும். ஐந்தாவது, புதுவாழ்வின் கடமைகள். சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். புதுவாழ்வின் கடமைகளை பற்றி முதல்ல 18ஆம் வசனத்திலிருந்து 18, 19 புருஷன் மனைவியை பற்றி சொல்லியிருக்கு. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புதுவாழ்வு வாழும் சகோதரா, நீ புருஷனா இருக்கும் பொழுது உன் மனைவியில் நீ அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும். அதுக்கு மாற்று வழியே இல்லை. உன் மனைவியின் மேல் கசந்து கொள்ளக்கூடாது. சரியா? எல்லாம் விளக்க டைம் இல்லை, நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். புதுவாழ்வு வாழுகிற விசுவாசிகளான மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியாமல் வேறுபடி உங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் வெறும் குடும்ப வாழ்வுக்குள்ளதல்ல, இது குடும்ப வாழ்வின் மூலம் நம்முடைய நித்திய வாழ்வுக்குரிய விஷயங்கள். அல்லேலூயா. புதுவாழ்வு வாழ்பவர்க்கு வேண்டிய காரியங்கள். அடுத்தது, பிள்ளைகள் பெற்றோரை பற்றி சொல்றார். 20, 21. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியம். பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில் கேள்வி கேட்காது. ஆலோசனை பண்ணி கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா
அப்படி நினைக்காத. கீழ்ப்படி என்பதுதான் தேவ கட்டளை. நீ புதுவாழ்வு வாழும் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொன்னா கண்டிப்பாக பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிரு. பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க, சிக்ஷை தண்டனை கூட கொடுங்க. அதெல்லாம் பெற்றோருக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படிதான் திருத்தி வளர்த்த முடியும் பிள்ளைகளை. அதே வேளையில் கோபம் ஊட்டாதிருங்க, எரிச்சல் ஊட்டாதீங்க, இரிட்டேட் பண்ணாதிருங்கள். இரிட்டேட் பண்றது சிலர். தப்புனா தப்புன்னு கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், நல்லா ஸ்டெரியா சொல்லி கொடுக்கணும். ஒரு தண்டனை கொடுக்கணும்னாலும் அதை கொடுக்கணும், அதோட விடணும். சும்மா அன்னைக்கு முழுசும் அங்கே திரும்பினாலும் இங்கே திரும்பினாலும் சொல்லி காட்டி எரிச்சல் ஊட்டுனா அந்த பிள்ளைகளை என்ன ஆகிடுமா? என்ன பார்க்காதீங்க, அங்கே இருக்கு, வசனத்தில் இருக்கிறத சொல்லுங்க. என்ன ஆயிருமா? திடன் அற்று போயிரும். திடன் அற்று போயிரும். யாரையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா குத்தி பேசுறது, குத்தி பேசுறது, ஜாடை வச்சு பேசுறதுலாம் சொல்லுவார்களே, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா, நேரா சொல்ல வேண்டியது சொல், சிக்ஷித்து திருத்த வேண்டிய இடத்துல திருத்து, அதுக்கு பிறகு அடுத்த நேரம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அந்த மாதிரி இருங்க. ஃபுல்லாக முகத்தை தூக்கிட்டே தெரிஞ்சா அது மொத்தம் மோசமாக முடியும் கடைசியில். அதனால அந்தந்த நேரம் அதை தெளிவாய் செய்து, ஆனால் பிள்ளைகளை நீங்கள் கோபமூட்டாதிருங்கள். அடுத்தது 22ஆம் வசனத்திலிருந்து வேலைக்காரர்களை பற்றி சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். 22லிருந்து அந்த அதிகாரம் உடைய வேலைக்காரர்னா யாரு? யாராவது ஒரு ஆளுக்கு கீழே இருந்து நம்ம பணி புரிகிறோமா, எல்லாருக்கும் சேர்த்து தான் அங்கே சொல்லியிருக்கு. ஒரு கம்பெனியில் எத்தனையோ வரிசைகள் இருக்கும். என்ன, டைரக்டர், மேனேஜர், சூப்பர்வைசர், அப்படி நிறைய இருக்கும். நம்ம மேலே இருக்கிற ஆட்களுக்கு கீழே இருந்து நம்ம வேலை செய்கிறோம். அப்படி எந்த வேலையில் நாம் இருந்தாலும், வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, எல்லா காரியத்திலையும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். இங்கேயும் ஊழியம்னு முழு நேர ஊழியம்னு நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை தான் சொல்லியிருக்கு. அந்த வேலைகளை மனுஷருக்கு பிரியமா இருக்க செய்யக்கூடாது. நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய், அவர் மேலே இருக்கிறவர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நம்ம கரெக்டாக செய்யணும். தேவனுக்கு பயந்து கபடமில்லாத இருதயத்தோடு செய்யணும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, ஏன்னா உங்களுக்கு பரலோகத்திலே பெரிய சுதந்திரம் இருக்கு என்பதை நீங்கள் அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் இருக்கு. நீங்க ரட்சிப்பின் பாதையில் நடக்கிறதுனால சுதந்திரம், அது மட்டும் இல்லை, உண்மை உத்தமமான உழைப்பினாலையும் நமக்கு சுதந்திரம் இருக்கு. யாக்கோபுக்கு உண்மையாய் உழைத்ததுக்கு லாபான் சரியான சம்பளம் கொடுக்கல, சம்பளத்தை குறைச்சிட்டே வந்தான். ஆனால் பரலோகத்தின் தேவனோ அவனை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. லாபான் கொடுக்கிற சம்பளம் வைத்து அல்ல நாம் ஆசீர்வதிக்கப்படுவது, அதற்கு மேலாக தேவன் நமக்கு கூலி தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் விஷயம். இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறதுனால எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அதனால கூட இருக்கிறவங்க அநியாயம் செய்தாலும் நீங்கள் அநியாயம் செய்யாதிருங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக அந்த தோட்டத்திலே, அந்த கம்பெனியிலே, அந்த நிறுவனத்திலே நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபை ஊழியத்திலும் அதே போல செயல்படுவோம். இனி 4ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் எஜமான்களுக்கு. எஜமான்கள், விசுவாசிகளாய் இருக்கிற எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து
வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. இப்போ எஜமான்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு மேலே அந்த கம்பெனியில் வேற ஆள் இல்லை, உங்களுக்கு மேலே அந்த தோட்டத்தில் வேற ஆள் இல்லை, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் எஜமான். ஆனால் எல்லாருக்கும் மேலே ஒரு எஜமான் இருக்கிறார் பரலோகத்திலே. அல்லேலூயா. அது அடுத்தவங்களுக்கு விளங்காது, நமக்கு புரியணும். நாம் புது வாழ்வு வாழ்கிறவர், நமக்கு தெரியணும் நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார். அதை நினச்சி உங்கள் கீழே வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் நீதி செய்யுங்க, செவ்வையா செய்யுங்க. நீதியை செய்யுங்கள், செவ்வையானதை செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே புது வாழ்வின் சில அம்சங்களை நாம் தியானித்தோம். எது உங்களுக்கு தேவையானதாக இருந்ததோ அதை உள்ளத்தில் குறித்து வையுங்கள், அது வெளியேற விடாதிருங்கள். அது உங்கள் உள்ளத்தில் தங்கி உங்களுக்குள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். 2-3 நிமிடங்கள் வாய் திறந்து ஜெபித்து அதுக்கு பிறகு இந்த கூடு ஆராதனை நிறைவடையும். ஹல்லேலூயா. புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவேன். ஆமென். பாடுவோம். தேவன் தந்த வார்த்தையே தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. வல்லமை தரும். ஆமென். தேவன் தந்த வார்த்தையே ஜீவன் வல்லமை தரும். என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவேன். என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவேன். புது வாழ்வு வாழ்ந்திடுவேன். தைரியமா எல்லாரும் சொல்லுவோம். ஆம் கர்த்தாவே, இன்று முதல் நான் புது வாழ்வு வாழ்ந்திடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவேன். தேவன் தந்த வார்த்தையே ஜீவன் வல்லமை தரும். தேவன் தந்த வார்த்தையே ஜீவன் வல்லமை தரும். என்னாலும் முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவேன். என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவேன். சொல்லுவோம். புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்தி. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் கேட்ட வார்த்தைகளின்படி நம்முடைய புது வாழ்வு சிறக்கும்படியாய், புது வாழ்வு மேன்மை அடையும்படியாய் கிருபை அருளுவாராக, கிருபை அருளுவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட எழுந்த இந்த வாழ்வு வெற்றியாய் முன் செல்வதாக. மேலானவைகளையே நாடி 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 இந்த வாழ்வு வெற்றியாய் முன் செல்வதாக. தேவனுக்குள் மறைக்கப்பட்ட இந்த வாழ்வு என்னாலும் மகிமையாய் முன் செல்வதாக. ஆமென். மகிமையிலே கிறிஸ்துவோடு வெளிப்பட போகும் இந்த வாழ்வு மகிமையாய் முன் செல்வதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நமக்குள் ஒரு கிரியை நடப்பிப்பாராக. உலப கதுர பலபரப ஷலபலபரபோ ஷந்துனா லிகபலபு கபலபோ ஷலபலபலப ரிபுலப ஷந்துனா மௌரி அந்தலா. ஆமென். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நீ தந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர்
ஆவியானவர் எங்கள் உள்ளங்களுக்குள் உம்முடைய ஊழியத்தை நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை என்றுமே புது மனுஷனாய் புது மனுஷியாய் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எக்காலம் தொனிக்கும் பொழுது நானும் கிறிஸ்துவோடு மகிமையிலே வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீங்க தந்த கிறிஸ்துவுக்குள் தந்த இந்த அழகான புது வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். இதில் பிரவேசிக்காதவர்கள் இதற்குள் முழுமையாய் வந்து வெற்றியாய் வாழ உதவி செய்யும். இதில் பிரவேசித்து வாழ்க்கை பயணம் மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றி உள்ளவர்களாய் முன் செல்ல உதவி செய்யும். இன்றைக்கு எங்கே தோல்வியோ அதை ஜெயமாய் மாற்றும், எங்கே குறைவோ அதை நிறைவாக்கும், சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும், பிரகாசம் ஆக்கும். இருள் முழுவதும் அகன்று போகட்டும், வெளிச்சம் எங்களை நிரப்பட்டும், எங்களுக்குள்ளிருந்து தெய்வீக பிரகாசம் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இறுதியில் ஒரு இமைப்பொழுதில் உம்மோடு கூட மகிமையில் வெளிப்படும் வரை எங்களை மிக வெற்றியாய் நடத்தும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் புது வாழ்வு வாழும் சகல தேவ பிள்ளைகளோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன்.